الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹு தஆலா நமக்கு உலகத்தின் செல்வங்களில் மிக சிறந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். நபிமார்கள் உலக செல்வங்களில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எந்த நபியும் உலக செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்டதில்லை. ஆனால் குழந்தை செல்வத்தை தவிர நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் சிறிது காலம் குழந்தை தனக்கு இல்லை என்றவுடன் துடிதுடித்து போனார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, ரப்பே எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சாலிஹான குழந்தையை கேட்டு மன்றாடி பெற்றார்கள். நபிமார்களால் கூட குழந்தை இல்லை என்றால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வம் தான் குழந்தை செல்வம். கணியத்திற்குரியவர்களே, அந்த குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தை மக்கமா நகரில் பிறக்கிறது, மக்காவில் பிறக்கிறது என்ற காரணத்தினால் மக்காவினுடைய வரலாறு அந்த குழந்தைக்கு தெரிந்துவிடும் என்பது கிடையாது. மக்காவில் பிறந்த காரணத்தினால் மக்காவில் சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த சஹாபாக்களுடைய, நபியவர்களுடைய அந்த தியாக வாழ்க்கை வரலாறு மக்காவில் பிறந்து விட்ட ஒரே காரணத்தினால் தெரிந்து விடாது. இதே போன்று ஒரு குழந்தை மதீனாவில் பிறக்கிறது. மதீனாவில் எப்படி பிறக்கிறது? மதீனா தான் அந்த குழந்தைக்கு ஊர். தாய் தந்தையர்கள் மதீனாவிலேயே வசிக்கிறார்கள், மதீனா வாசிகள். மதீனாவில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்பதினால் மதீனாவின் வரலாறு தெரிந்து விடுமா? நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த குழந்தைக்கு தெரிந்து விடுமா என்றால் தெரியாது. வெறும் ஒரு நல்ல புனிதமான ஊரில் பிறந்தால் கூட அந்த புனிதங்களை பற்றி தெரியாது. எனவேதான் இப்படி சொல்வார்கள், குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை போதிக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள் இல்லை என்றால் மக்காவில் பிறந்த குழந்தைக்கு கூட மக்காவை பற்றி தெரியாது, மதீனாவில் பிறந்த குழந்தைக்கு கூட மதீனாவை பற்றி தெரியாது, நபியவர்களை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை அது குஃப்ரும் ஷிர்க்கும் உள்ள ஊரில் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பள்ளியோடு தொடர்பில் இருக்கிறது, மக்தப் மதரசாவினுடைய தொடர்போடு இருக்கிறது என்றால் குஃப்ரும் ஷிர்க்கும் நிறைந்த அந்த ஊரில் கூட இன்ஷா அல்லாஹ் பலமான ஈமானோடு அந்த குழந்தை வளரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, எப்படி ஒரு நிலம், அந்த நிலத்தை அப்படியே சும்மா போட்டு விட்டால் அந்த நிலத்தில் பூச்செடிகள் எப்படி வளராதோ, அந்த இடத்திலே, அந்த நிலத்திலே நல்ல செடி கொடிகள் வளர வேண்டும் என்றால் அதை கண்காணிக்க வேண்டும்,
பூச்செடிகளை நெட்டு கண்காணிப்போடு வளர்க்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காலி மைதானத்தில் நல்ல செடி கொடிகளை நாம் எதிர்பார்க்க முடியும். இல்லை என்றால் முட்செடிகள், பாச்சானும் பூரான்களும் தேள்களும் நெளிவதற்கு எந்த உழைப்பும் தேவையில்லை. இதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்றால் நல்லதை போதிப்பது நம் மீது கட்டாய கடமை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃவல மின் அதபின் ஹஸனின். எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிப்பதை விட சிறந்த அன்பளிப்பை வழங்க முடியாது என்று சொன்னார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகச் சிறந்த அன்பளிப்பு எதுவென்றால் அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் மிகச் சிறந்த அன்பளிப்பு என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அன்பளிப்பு என்றால் என்ன என்றால் பிரதி பலனை எதிர்பார்க்காமல் இதை செஞ்சா அவங்க அதை செய்வாங்க, நாம் இதை கொடுத்தால் அவர்கள் ரிட்டன் இன்னொன்று கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பதற்கு பெயர் என்னது? அன்பளிப்பு. இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்கிறார்களே, உண்மையில் அதுதான் அன்பளிப்பு. உண்மையில் எந்த தந்தையும் எந்த தாயும் உண்மையில்தான் பிள்ளைகளிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பெருசா என்ன கவனிப்பா, என்ன உட்கார வச்சு சோறு போடுவான்ற எண்ணங்கள் எல்லாம் பெரிதாக பெற்றோர்களுக்கு கிடையாது. என்ன தெரியுங்களா, அது சில பிள்ளைகளுக்கு விளங்குவதில்லை. அவர்கள் பெற்றோர்களாக மாறும் பொழுதுதான் விளங்குகிறது. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பெற்றோர்கள்? என் புள்ள நல்லா இருந்தா போதுங்க, எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா போதும், எனக்கு பெருசா எதுவும் செய்யணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனை அன்பளிப்புகள். சில பெற்றோர்கள் இப்படியே சொல்வார்கள், வாழ்றதே பிள்ளைக்குதான், சம்பாதிக்கிறது எல்லாம் பிள்ளைக்குதான், சொத்து செல்வம் வீடு பங்களா கடை எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க யாருக்கு? எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான். சொல்றோமா இல்லையா? சொல்வது மட்டுமல்ல, அதுதான் உண்மை. எல்லாம் பிள்ளைகளுக்கு. என்னுடைய பிள்ளை நல்ல தரமான உணவை உட்கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளை தரமான உணவு மட்டுமல்ல வயிறு நிரம்ப உண்ண வேண்டும், நல்ல ஆடையை உடுத்த வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறை, என்னுடைய பிள்ளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்பதில் ஆசை, என்னுடைய பிள்ளை அடுத்த வீட்டு பிள்ளையை பார்த்து ஏங்கி விடக்கூடாது. பக்கத்து வீட்டு பையன் இருக்கு, சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க, என் பிள்ளை என்ன செய்யறான், சைக்கிள் இல்லாம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த பையன் கிட்ட போய் ஒரு ரவுண்டு காடான்னு கேட்கிறான். இத ஒரு தந்தை பார்த்துட்டாருன்னா என்ன நடக்கும்? கணியத்திற்குரியவர்களை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படியோ கடன் வாங்கியாவது என் பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். செய்கின்றோமா இல்லையா? இப்படி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம், அனைத்தும் பிள்ளைகளுக்கு என்று வழங்குகிறோம், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனை அன்பளிப்புகள் வழங்குகிறீர்கள், எல்லாம் நியாயம்தான், ஆனால் கவனத்தில் வையுங்கள், அனைத்து அன்பளிப்புகளை விட மிகச்சிறந்த அன்பளிப்பு அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை விட அவர்களுடைய உடல் நலனில் அக்கறை வேண்டும் தான், அனைத்திலும் அக்கறை வேண்டும். ஆனால் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் அக்கறை இருக்கிறதா? பணிவை கற்றுக்கொள்வதில் அக்கறை இருக்கிறதா? பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? வயலில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றோமா? இன்னைக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலங்க, திமிர் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. பெரியவங்க கிட்ட கண்ணியமா பேச தெரியல, பெரியவங்களை பார்த்தாலே பெருசு அப்படின்ற மாதிரி திமிரா பேசுறாங்க. ஒரு பணிவு இல்லை, அடக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நம்முடையதா இல்லையா? யார் அவர்களுக்கு கற்றுத் தருவார்கள்? இன்னைக்கு ஏதாவது ஒன்றை செய்தால் மேற்கத்திரிகை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இஸ்லாமிய பண்பு நன்றி செலுத்துவது. பையனுக்கு டான்ஸ் சொல்ல தெரியல,
ஜஸாக்கல்லான்னு சொல்ல தெரியல. ஒரு முஸ்லிம் ஒரு உபகாரம் செய்தால் ஜஸாக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற பழக்கம் கூட கிடையாது. வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வராங்க, நம்ம குழந்தை கையில தான் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே போகுது குழந்தை. அதை வாங்கி கொண்டு அந்த உபகாரத்தை பெற்ற நாம் அவர்களை பார்த்து ஜஸாக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற பக்குவம் இல்லை. வீட்டிற்கு வந்தவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற அறிவு இல்லை. வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விதம் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? ஏதாவது தவறு செய்தால், தவறு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற பக்குவம் இல்லை. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான், எப்படி அடுத்த நபர் ரெண்டு போய் மன்னிப்பு கேட்பாரு? தவறு செய்து விட்டு அம்மா மன்னிச்சிருங்க, அத்த எத்தனை குழந்தைகள் மன்னிப்பு கேட்கிறார்கள்? இந்த பக்குவம் இல்லாதனால என்ன நடக்கு தெரியுங்களா? பெரிதாக ஆன பிறகு கூட அநியாயம் செஞ்சுட்டு கூட, அக்கிரமம் செஞ்சுட்டு கூட தைரியமா சொல்றாங்க, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க. அவ்வளவு தப்பு, அவ்வளவு அநியாயம் செஞ்சு விட்டு என்ன தைரியம், நான் என்னத்துக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும் என்ற திமிரிய வருது அப்படின்னா அந்த சிறிய வயதில் நாம் சொல்லி தரவில்லை. இன்னைக்கு நீ செஞ்சது தப்பு தானே உணர்த்தணும். தப்பு செஞ்சுட்டல, அம்மா கிட்ட சாரிகள், அத்தா கிட்ட மன்னிப்புகள், மன்னிப்பு கேட்க வச்சுட்டு தான் தூங்க வைக்கணும். இப்படிப்பட்ட பக்குவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்கள் அல்லாஹ் குர்ஆனிலும் பதிவு செய்திருக்கின்றான். சில ஹதீஸ்களிலும் வருகிறது, சில உபதேசங்கள் வரலாற்றிலும் வருகிறது. அவர்கள் செய்த உபதேசங்கள் நமக்கெல்லாம் படிப்பினை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, மகனே நீ 2 விஷயத்தை மறந்து விட வேண்டும், 2 விஷயத்தை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க. நாம் எல்லாம் வாழ்நாளில் நம்முடைய பிள்ளைகளை அமர வைத்து இதை சொல்லி தந்திருப்போமால் சந்தேகம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே 2 விஷயத்தை மறந்து விட வேண்டும், 2 விஷயத்தை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாத 2 விஷயங்கள், அல்லாஹை எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பவும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கணும், எப்பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. 2வது என்ன சொல்றாங்க, மரணம் உண்டு என்பதை மறந்து விடாதே. இதை சொல்லி தந்தா பைக்ல ஸ்பீடா போவான் நம்ம பையன். அடே மரணம் உண்டு, காரணம் தப்பினால் மரணம் சொல்றமே, அந்த மரணம் உண்டு என்பதை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் மரணம் வரலாம், மறந்து விடாதே. மறந்துருன்னு 2 விஷயம், அது ரொம்ப அதை விட ஆச்சரியமா இருக்கு. 2 விஷயத்தை மறந்துடணும் மகனே. 1, நீ பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடு, அததான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், இவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம், இவருக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம், அவங்க கல்யாணத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், இவங்க குமருக்கு உதவி செஞ்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவரை பார்க்கும் முதல்ல அவர் நமக்கு சலாம் சொல்றாரா, நமக்கு மரியாதை செய்யறாரான்னு நினைச்சுக்கிட்டே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், மகனே நீ யாருக்காவது ஏதாவது உபகாரம் செஞ்சா மறந்துடு. அவரு ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும், சுக்ரியா பாயின்னு சொல்லணும், சலாம் போடணும் நினைக்காத, மறந்து விடு. 1. 2வது ஒன்றை மறக்க சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? பிறர் உனக்கு செய்த துரோகத்தை மறந்து விடு. இன்னைக்கு சொல்லி வைப்போம், அவெல்லாம் விரோதி, அவன் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கான், உனக்கு துரோகம் செஞ்சிருக்கான், சச்சாவை நம்பாத, மாமாவை நம்பாத, தாய் பாப்பாவை நம்பாத, இப்படி யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சு ஞாபகம் அப்பப்ப சொல்லி வைக்கிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பிறர் உனக்கு செய்த தீங்கு, பிறர் உனக்கு செய்த துரோகம் மறந்துவிடு. சொந்த பந்தங்கள் துரோகம் செய்யலாம், மறந்துவிடு மகனே. நீ பிறருக்கு செய்த உபகாரம், அதை மறந்துவிடு. இன்னொரு இடத்துல வருது, வரலாற்றுல எழுதுறாங்க, எவ்வளவு அழகான உபதேசனா. உட்கார வச்சு சொல்றாங்க, மகனே உனக்கு யாராவது ஏதாவது நன்மை செய்தால் நீ அவர்களுக்கு நன்றி செலுத்து. உனக்கு யாராவது நன்றி செலுத்தினால் நீ அவர்களுக்கு மீண்டும் உபகாரம் செய்து கொண்டே இரு. சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் தெரியுமா? நன்றி மறந்தால் எந்த அருட்கொடையும் நிலைத்து நிற்காது. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தலன்னு வைங்க, அது நிலைத்து நிற்காது. சொல்லிட்டு சொல்றாங்க, நன்றி செலுத்தி விட்டால் எந்த அருட்கொடையும் நம்மை விட்டு நீங்கவும் நீங்காது. நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, மக்களுக்கு நன்றி செலுத்து.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது என்ன செய்யறோம்? ஃபீ அமானில்லான்றோம். தவக்கல் அலல்லாஹ், யா அல்லாஹ் உன் மேல நம்பிக்கை வச்சு போறேன் சொல்றோமா இல்லையா? வீட்டை விட்டு வெளியில போகும்போது என்ன செய்யணும்? ஃபீ அமானில்லான்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபீ அமானில்லான்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்று வாருங்கள். நாம என்னைக்கு குழந்தைகளை இதை சொல்லி அனுப்பி வைக்கிறோமா? டாட்டா பைபை சியோன்னு நாம சொல்றத வெக்கமா வர வேணாமா? சீயமான் இல்லாத முஸ்லிம்கள் சொல்லி அனுப்பணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தால் அல்லாஹ் அந்த பொருளை பாதுகாக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் எந்த பொருளை பாதுகாக்கிறானோ அதை அல்லாஹ் வீணாக ஆக்க மாட்டான். நம்ம கிட்ட ஒருத்தர் மணிப்பரிசை கொடுத்து இதை வச்சுக்கிறீங்க ஒளி செஞ்சு வரேன்னு போனாருன்னா என்ன செய்யறோம்? பத்திரமா வைக்கிறோமா இல்லையா? நம்ம கடைக்கு வந்து ஒரு பேக கொடுத்து இதை வச்சிருங்க போயிட்டு வரேன்னு நினைச்சிடும், பத்திரமா எடுத்து வச்சு அவர் வந்தோடனே தூக்கி. நாம் நம்மிடத்தில் ஒரு பாதுகாப்பாக ஒரு பொருளை கொடுத்தால், நாம் பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்தால், அல்லாஹ்விடத்தில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தா அல்லாஹ் பாதுகாப்பான இல்லையா? நிச்சயமாக பாதுகாப்பான். இது போன்ற உபதேசங்களை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். இதே போன்ற ஹதீஸ்ல வருது, திர்மிதியில வருது, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஒரு மரக்கால் கோதுமையை தர்மம் செய்வதை விட, தர்மம் செய்யணும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆனா அதை விட ரொம்ப கவனம் எதுல இருக்குன்னு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு மரக்கால் கோதுமையை தர்மம் செய்வதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மரக்கால், அதாவது 3 கிலோ கோதுமை, அதை நீங்கள் தர்மம் செய்யுங்க வேணான்னு சொல்லல, அதை விட சிறந்தது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முறை ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுப்பதுன்றாங்க. ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் ஒரு முறை கற்றுக் கொடுப்பது 3 கிலோ கோதுமை தர்மம் செய்வதை விட சிறந்ததுன்னாங்க. காரணம் தெரியுங்களா? அந்த 3 கிலோ கோதுமை தீர்ந்து போயிடும். ஒரு 5 நாள், ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல 3 கிலோ கோதுமையை அந்த ஏழை சாப்பிட்டு காலி ஆக்கிடுவாரு. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் அது வாழ்நாள் முழுவதும் நின்று பலனளிக்கும். அதே போன்று நீங்கள் செய்த தர்மம் அது சில சமயம் தகுதி இல்லாதவருக்கு கூட போய் சேர்ந்துடும். காசை கொடுத்துட்டு போய் ஏழை நினைச்சு எத்தனை ஏழை அதை வாங்கிட்டு போய் மதுக்கடையில போய் நிக்கிற ஏழைகள் இருக்காங்க. அடடா ரொம்ப ஏழை ஆச்சுன்னு கையில காசை கொடுத்தா இங்க நிக்கிறானேன்னு கை செய்தப்படுவோம். அப்ப என்ன, நம்முடைய தர்மங்கள் சரியான இடத்திற்கு செல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபதேசம் அது மிக சரியான இடத்திற்கு போய் சேருகிறது. அது மட்டுமல்ல, இந்த கோதுமை தான தர்மம் நிலையான தர்மம் அல்ல. பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒழுக்க பயிற்சி அது நிலையான தர்மம். அது மட்டுமல்ல, ஜகாத்து, சதகத்துல் ஃபித்ரா போன்ற கட்டாயமான தர்மத்தை தவிர மற்ற தான தர்மங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் அதை பத்தி கேட்க மாட்டான். ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீர்களா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு இதுல அசட்டையாக இருக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வருது, அது சற்று பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். இன்றைய காலத்துல கண் கூட நம்ம பார்க்கிறோம். என்னன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை போட்டு சொல்கிறார்கள். மக்களிடத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்டது என்றால், தன்னுடைய முதுகண்டண்டில் இருந்து, தன்னுடைய விந்தில் இருந்து பிறந்த மகனை நல்ல மகனாக வளர்ப்பதை விட ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறத சிறந்ததா கருதுவான்னு வருது. நீங்க நடக்குதா இல்லையா? நாய்க்குட்டியை வளர்க்கிறான், அன்பா வளர்க்கிறான், அதை தீனி போடுறான், அதுக்கு பையனுக்கு கொடுக்குற பிஸ்கெட்டை விட விலதாசி பிஸ்கெட் அதுக்கு வாங்கி வந்து போடுறான். அதை புடிச்சுக்கிட்டு எனக்கு கணவன் கையில ஒரு ஆம்பளை நாய், மனைவி கையில ஒரு பொம்பளை நாய், காலகத்தால நினைக்கிறாங்க 2 மணி நேரம் அதை மேய்க்கிறாங்க. அது எப்படா லெட்டின் போவோம், அது எப்படா சிறுநீர் கழிக்கும், எல்லாம் பண்ணி கொண்டு வந்து வீட்டுல வைக்க. அதுல இருக்கிற அக்கறை பிள்ளை எங்க போறா வரான்றதுல அக்கறை இல்லை.
பிள்ளை கஞ்சா அடிக்கிறானா, ஊசி போடுறானா, நீங்க போய் பாருங்க. அந்த போதைப் பொருட்களை தடை செய்கின்ற மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள். ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரே புர்கா 12 வயசு 13 வயசு பசங்களை கொண்டு வந்து நிற்கிறாங்க. இதுல பெரிய கொண்டு என்ன தெரியுங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்காங்க. +2 படிக்கிற பொம்பளை பிள்ளை, 10th படிக்கிற பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஊசி போடுற பழக்கம் பொம்பளை பிள்ளைக்கு வந்துருச்சுன்றாங்க. ஒரு நாயை கட்டி போட்டு வளர்க்குறாங்க. சரி, நாயான்னு ஒரு மாட்டு பூனையை காசு கொடுத்து வாங்குறாங்க. 5000 10,000 வாங்கிருக்காங்க. அதுக்கு பிஸ்கெட், அதுக்கு தீனி அதை விட விலை ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவு செலவு. சில பேர் லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்குறாங்க, கிளியை வாங்கி வளர்க்குறாங்க, மீனை வாங்கி வளர்க்குறாங்க. அதுல கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. அதுக்கு தீனி போடுறது எவ்வளவு அக்கறை. ஒரு 2 நாள் வீட்டை மூடிட்டு வெளியூர் போனா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சாதியை கொடுத்துட்டு தீனியை கொடுத்து மறக்காம மீனுக்கு தீனியை போடுங்க, பூனைக்கு தீனை போடுங்கன்றாங்களே. கலியத்திற்குரியவர்களே, இந்த ஜீவராசிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வளர்க்கக்கூடிய விதம் பிள்ளைகள் மீது ஏன் இல்லை? எக்கேடு கட்டு போன பரவாயில்லையா? நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் வளர்கிறார்கள், தொழிலாளிகளாக வளர்கிறார்களா என்று அக்கறை வேண்டாமா? அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். பெண் பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? அவங்க நீங்க ஒழுங்கா வளர்த்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க எல்லாரையும் ஒழுங்காக்கிடுவாங்க. ஆனால் அவர்கள் கெட்டு விட்டால் சமுதாயத்துக்கே கெடி. அதுக்கு ஒரு உதாரணம் அழகா தப்சீர் கிதாபுகள் இப்படி வளர்க்கிறாங்க. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆண் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எதுல படைச்சான்? களிமண்ல படைச்சான். ஆனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது வெளியில கிடக்கிற களிமண்ல இருந்து எடுக்கல. ஏன்? ஆண் வெளியில போறவன், வெளியில போய் ஒர்க் பண்ணணும். பெண்ணை படைக்கும் பொழுது வெளியில இருக்க களிமண்ணை எடுக்கல. மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய இடது விழா எலும்பு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, பெண் என்பவள் வெளியில் சுற்றி வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. வீட்டிற்குள் இருந்து வேலை செய்ய வேண்டும், வீட்டிற்குள் இருந்து பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். எனவே உள்ளே இருக்கின்ற எலும்பிலிருந்து படைத்தான். இப்ப இதுல இருந்து பல விஷயங்களை சொல்றாங்க. உள்ளே இருந்த உறுப்பில் இருந்து படைத்த காரணத்தினால்தான் பெண்கள் சாஃப்டா இருப்பாங்க. நம்முடைய உடல் உறுப்புல வெளியில இருக்கிறது, வெளியில இருக்கிற உறுப்பு எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும். உள்ள இருக்கிற உறுப்பு எப்படி இருக்கும்? கிட்னி, மூளை, இதுல எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். பெண்கள் சாஃப்டா இருக்கிறாங்க. காரணம் என்ன? உள்ளுறுப்பு. இங்க இருந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கிற ஒருத்தருக்கு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு. எங்க அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க. கால்ல, கையில நினைச்சுவாங்க. அல்லாஹ் லேசாக்கிட்டான், என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஏன்? அடிப்பட்டது வெளி உறுப்பு. வெளி உறுப்பில் அடிப்பட்டா உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனா இவருக்கு அடி எங்க பட்டுருச்சுன்னா உள்ளுறுப்புல அடிபட்டுருச்சு. எங்கெங்க ரத்தம் வருது? மூளையில ரத்தம் கசியுதுன்றாங்க. எங்கெங்க ஆபத்து? கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இப்ப என்ன செய்வாங்க? பதறுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்? ஆபத்து எதுக்கு வந்திருக்கு? வெளி உறுப்புக்கு இல்ல, உள்ளுறுப்புக்கு. உள்ளுறுப்புக்கு ஆபத்து வந்தால் உயிருக்கு ஆபத்து. இதே போன்றுதான் நம்முடைய சமுதாயத்தில் பெண் பிள்ளைகள் செத்து போனால் சமுதாயத்திற்கே ஆபத்து, சமுதாயத்திற்கே தலைகுனிவு. ஆனா அதே நேரத்துல அந்த பெண் பிள்ளைகளை நல்லவங்களா உருவாக்கிட்டோன்னு வைங்களேன், அல்லாஹு அக்பர், அழகாக விளக்குறாங்க. நம்முடைய பெண் பிள்ளைகளை உருவாக்கினால் அவர்கள் நம்முடைய சந்ததி முழுவதையும் உருவாக்கி விடுவார்கள், நம்முடைய வீட்டையே உருவாக்கி விடுவார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். தாய்மார்கள் தான் உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுடைய தாய் தான் முதல் ஆசிரியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரான்ஸ் நாட்டுல பிள்ளைகளை குறித்த மிகப்பெரிய ஆராய்ச்சி அந்த நாட்டுல செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரான்ஸ் நாட்டுல ஆராய்ச்சியில ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கரையில இருந்து அழுதுகிட்டு இருக்குன்னு வைங்க. இந்த பாக்குறவங்க என்ன செய்வோம்? கரையில கிடக்குது ஒரு பச்சை குழந்தை, அப்படியே வீரிட்டு அழுகுது. என்ன செய்வோம்? அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு முதல்ல யார் பார்த்தாலும் என்ன செய்வாங்க? குழந்தைய அப்படியே தூக்கி அரவணைப்பாங்க. இப்படி அரவணைக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும். தாய் அல்லாதவர்களாக இருந்தால், தாய் இல்ல, தாய் அல்லாதவங்க தூக்கி இப்படி தாளாட்டினாங்கன்னா 5 நிமிடத்தில் அழுகையை நிறுத்துகிறது என்றால், அதே தாய் தூக்கி அரவணைச்சா என்ன செய்யலாம்? 2 நிமிஷத்துல அழுகை நிற்கிறது. எப்படி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த தாய் அந்த குழந்தையை
தன்னுடைய இடது மார்பகத்தில் பால் குடிப்பதை போன்று வைத்தால் இன்னும் சீக்கிரம் அழுகை நிறுத்திடலாம். காரணம் என்னவென்றால், நீங்க செஞ்சு கூட பார்க்கலாம். தாய் பெண்கள்கிட்ட ஒரு பெண் நீங்க போய் வீட்டுல சொல்ல, இந்த நோட்டீஸ் நம்ம இந்த பயான நோட்டீஸா கூட போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பெண்கள்கிட்ட போய் கொடுக்கணும். இடது மார்பகத்துல பால் கொடுக்கும் போது சீக்கிரம் அழுகை நிறுத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அப்படி பால் குடிக்கும் போது அந்த குழந்தையின் காது தாயினுடைய இதயத்திற்கு நேரா போனான். அந்த இதய துடிப்பு கேட்கிறது. அந்த இதய துடிப்பை கேட்டவுடன் உரிய இடத்திற்கு வந்துவிட்டதாக குழந்தை உணர்கிறது, அழுகையை விரைவாக நிறுத்துகிறது. காரணம் என்னவென்றால், அந்த குழந்தை ஏறத்தாழ 4 மாதங்கள் உயிரோடு தாயினுடைய வயிற்றில் உயிர் வாழ்ந்து 4 மாதமாக தாயினுடைய இதய துடிப்பை கேட்டு கற்றுக்கொண்ட பிறகுதான் குழந்தை பிறக்கிறது. அதே இதய துடிப்பை மீண்டும் கேட்டவுடன் அது குழந்தை விரைவாக அழுகை நிறுத்துகிறது. அப்படின்னா அந்த தாய் தான் இதய துடிப்பை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மனித உறுப்புல முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது காதுதான்றாங்க. கண்ணை விட மூளையை விட நல்ல ஒர்க் எது செய்யும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு? காதுதான் அப்படின்றாங்க. ஆனா உலகத்துக்கு வந்த பிறகு முதல்ல ரூ எங்க போகுது தெரியுங்களா? கால்ல தான் முதல் ரூ போகும். கண்ணுல கடைசி வரைக்கும் ரூ இருக்கும். ஏன் தெரியுங்களா? அல்ல படுக்க வச்சிருவான். கால்ல ரூ எடுத்து படுக்க வச்சிருவான். கண்ணுல ரூ இருந்துகிட்டே இருக்கும். எதுனா பாரு, இன்னும் உன்னை விட்ட ஆள் இல்லைன்னு பாரு, நீ என்ன மாதிரி கிடக்கிற பாரு, ஆஸ்பத்திரியில கிடக்கிற சுத்தி வராங்க, என்ன செஞ்சிட முடியும் பாத்தியா, உன் நிலைமையை பாத்தியா? அப்படியே கால் வேலை செய்யாது. அப்படியே கடைசி வரைக்கும் கண்ணுல ரூ இருக்கும். சொல்ல வருவது, முதலில் வேலை செய்வது காது. அந்த காது வழியாக குழந்தை தாயினுடைய இதய துடிப்பை கேட்ட பிறகு இந்த உலகத்திற்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவது காரணம் சொல்றாங்க. இதை நம்ம போன வாரம் சும்மா சொல்லியிருந்தோம். என்ன, நாம எந்த பாஷையை பேசினாலும் அதுக்கு என்ன சொல்றோம்? தாய்மொழின்னு சொல்றோம். தமிழ் பேசினா தமிழ தாய்மொழி, இங்கிலீஷ பேசினா இங்கிலீஷ் என்ன சொல்றோம்? மதர் லாங்குவேஜ், ஃபாதர் லாங்குவேஜ் சொன்னா என்ன? உருது பேசுறாருன்னா உருதுல என்ன சொல்றாங்க? மாதிரி சுபான், பாப்கா சுபான்னு சொன்னா என்ன? சொல்ல மாட்டாங்க. காரணம், அந்த மொழியை கற்றுக் கொடுத்தது தாய் தான். தந்தை கிடையாது. அந்த குழந்தைக்கு பேசவே தெரியாதுங்க. அழுதா தொட்டியை தூக்கி செல்ல, ஏமா அழுகுறீங்க, பசிக்குதான்னு கேட்பாங்க. ஆமாமா பசிக்குதுன்னு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. பேச தெரியாத அந்த நேரத்தில் கூட பேசி தமிழை கற்றுக் கொடுத்தது தாய். எனவேதான் அந்த பெண்களுக்கு நீங்கள் மார்க்கப்பற்றை கொடுத்து விட்டால், இறையச்சத்தை கொடுத்து விட்டால், அந்த பெண்களை நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக உருவாக்கி விட்டால், அந்த பெண் தன்னுடைய குழந்தைக்கு இறையச்சத்தை கற்றுக் கொடுத்து விடுவார். அந்த தாய் குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுப்பாள். இது நிதர்சனம். எந்த பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது குர்ஆனை ஓதுகிறார்களோ அந்த பெண்ணுக்கு பிறக்கின்ற குழந்தை அறிவாளியாக இருக்கும். எந்த பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிப்பார்களோ பிறக்கின்ற குழந்தை நற்குணம் உடையதாக இருக்கும். எந்த பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பற்றி படிப்பார்களோ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அழகாக பிறக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த செல்போனை வச்சுக்கிட்டு காதல இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? பாட்டு கும்மு 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 மியூசிக் கேட்கறாங்க. கர்ப்பிணி பெண்கள் பிறக்கிற குழந்தைக்கு கண்ணு சரியா வேலை செய்யல, காது சரியா கேட்கல, பிறந்து கொஞ்ச நாள்ல கண்ணாடி போடுறாங்க. காரணம் என்ன? பாதிப்பு. கணியத்திற்குரியவர்கள், இதே போன்று பெண்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க குழந்தையை உருவாக்குற மாதிரி யாராலையும் உருவாக்க முடியாது. இதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதாவது நல்ல விஷயங்களை கற்று தருவதற்கு 3 முறை இருக்குது. போர்ட்ல எழுதி போட்டு கற்றுத்தரலாம், வாய் மொழியாக சொல்லி என்ன செய்யலாம், கற்றுத்தரலாம். 3வது ஒரு முறை இருக்கு. அது என்ன? வாழ்ந்து கற்றுத்தருவது, வாழ்க்கை பாடம். நீங்க மக்தபுகளுக்கே கொண்டு வந்து விட்டா கூட, உதாரணத்துக்கு தூங்கி எழுந்த கூட ஓதுந்துவா என்ன செய்வாங்க? இங்க உள்ள அஜித் மாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமான்னு சொல்லி தருவாங்க. எழுப்பும் போது அந்த துவா ஓதுறாங்களா இல்லையான்னு யாருங்க கண்காணிக்கணும்? நம்முடைய பேரண்ட்ஸ் தானே கண்காணிக்கணும். நம்முடைய தாய் எழுப்பி விடும் போது அந்த துவாவை சொல்லணுமா இல்லையா? வாழ்ந்து காண்பித்து பாடம் நடத்துவது, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லணும். இது பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வர்றது யாரால முடியும்? பெற்றோர்கள் அக்கறை செலுத்தவில்லை என்றால் சாத்தியமே படாது.
எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு முதன்மையானது பெற்றெடுத்த பெற்றோர்களுக்குத்தான். இதே போன்று இந்த ஆசிரியராக இருப்பதற்கு சில பக்குவம் அக்கறை வேணும். ஆசிரியருக்கு அன்பு வேணும். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பெற்றோர்களை விட அன்பாக அக்கறையாக யாராலும் இருக்க முடியும்? இன்னைக்கு கவலை என்னன்னா, அந்த பெற்றோர்களுக்கு அக்கறை இல்லாமல் சென்று விடுகிறது. மற்றவருக்கு பிள்ளைகள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எனவே தயவு செய்து கண்ணியத்திற்குரியவர்களே, 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, ஆண் குழந்தைகள். நம்முடைய முஹல்லாவில் 5 வயது வந்துவிட்டால் அந்த ஆண் பிள்ளைகளை தயவு செய்து உங்களிடத்தில் கெஞ்சி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், 4 தொழுகைகளுக்கு பிறகு மத்தம் நடைபெறுகிறது. ஃபஜருக்கு பிறகு, லுஹரை தவிர. ஏன் லுஹர்ல இல்லைன்னா நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க. லுஹர் தொழுகையை தவிர ஃபஜருக்கு பிறகு மத்தம் நடைபெறுகிறது. அசருக்கு பிறகு மத்தம், மகரிபுக்கு பிறகு மத்தம் நடைபெறுகிறது, இஷாவுக்கு பிறகு மத்தம் நடக்குது. தயவு செஞ்சு யாரும் இப்படி சொல்ல முடியாது, எங்களுக்கு டைமிங் செட் ஆகலன்னு சொல்லவே முடியாது. எந்த டைம்ல உங்களுக்கு முடியுமோ அந்த டைம்ல உங்களுக்கு குழந்தையை கொண்டு வாருங்கள். இங்கு மத்தம் நடத்துவதற்கென்று பல ஆசிரியர்கள், 2 ஆசிரியர்கள் அதற்கென்றே தனியா, 2 இமாம்கள் அவர்களும் பாடம் நடத்துகிறார்கள். இது பத்தலேன்னு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆசிரியர் போட்டு அசர்ல மட்டும் 5 ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமே மத்தம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன, பெண்களுக்கு மத்தம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங், எத்தனை பெண்கள் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா ரொம்ப கவலை என்னன்னா, அந்த முபல்லிகா கோர்ஸ் நடக்குது, 3 வருஷம் கோர்ஸ் நடக்குது. முஅல்லமா கோர்ஸ் 2 வருஷம் நடக்குது. இது தவிர சிறுபிள்ளைகளுக்கு மாலை நேரத்துல மொத்தமும் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப குறைவு. ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்குன்னு தெரியல. குறிப்பாக பெண் பிள்ளைகளை நாம உருவாக்கினா அவங்களுடைய காந்தானையே உருவாக்கிடுவாங்க. எனவே தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கான பகுதி அது. அங்க தயவு செய்து உங்க வீட்டுல எந்த பிள்ளைகளும் பள்ளியோடு மக்தபோடு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்முடைய முஹல்லாவை செழிப்பான முஹல்லாவாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய முஹல்லாவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தி விட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.